கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட விசுவாசத்தை குறித்து நாம் அறிந்து கொண்டிருக்கிற வேளையில் சில காரியங்களை பார்ப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் பின்பகுதியில் முதல் வசனம் பின்பகுதியில் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். இந்த இடத்துல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும், த ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த். அதை ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அதை துவக்கிறவர் ஒரு ஆள் இருப்பார், முடிகிறவர் ஒரே ஒருத்தர் தான் அதை துவக்கி முடிக்கக்கூடியவர். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய அந்த நேரத்தில் இந்த விசுவாச வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில், கடந்து செல்கிற வேளையில் நம்ம செய்ய வேண்டியதான ஒரு காரியம், விசுவாசத்தை கொண்டு நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். அவர் நம்முடைய மூத்த சகோதரனாக நமக்கு முன்பாக சென்று இந்த விசுவாசத்தை அவர் நமக்கு முன்பாக சென்று அதை செயல் வடிவத்திலே கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். நம்முடைய ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியது. அந்த ஓட்டத்தை நாம் ஒரு நாளிலே நம்முடைய மூச்சு முடிகிற வரை நாம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அந்த நேரம் வரைக்கும் அந்த ஓட்டம், விசுவாச ஓட்டம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், விசுவாச ஓட்டத்தை ஓடினேன் என்றும் அவர் சொல்லுகிறார். ஆகவே விசுவாசத்தை கொண்டு தான் நாம் ஓட வேண்டும். அந்த விசுவாசத்தை துவக்கிறவராக இயேசுவை நாம் முன்னிறுத்தி அவரோடு கூட இந்த ஓட்டத்தை முடிக்க அவரிடத்தில் கற்றுக்கொள்வோம். அவர் நமக்கு கிருபை தருவார். அந்த ஓட்டத்தை நாம் நன்றாக ஓடி முடிப்போம். கர்த்தர் அந்த ஓட்டத்தை நமக்கு ஓடி முடிக்க கிருபை செய்வே அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய நீர் இந்த ஓட்டத்தை முடிக்கின்ற வேளையில் நாங்களும் அந்த ஓட்டத்தை முடிக்க பொறுமையோடு கூட நாங்கள் ஓட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க. எந்த தடை வந்தாலும் ஆண்டவரே, அந்த தடைகளெல்லாம் எங்களுடைய விசுவாசத்தினை நாங்கள் அகற்றி போட்டு நடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமேன்.